ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக எப்படி வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எப்படி 3 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ளஸ் அதை எப்படி நிறைய கிளைண்ட்ஸுக்கு ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கலாம். நீங்கள் வந்து செகண்டரி டைப் ஆஃப் இன்கம்மை கொண்டு வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஒரு ஃப்ரீலான்சிங்கிற ஒரு சிம்பிளான வேர்ட். இந்த ஃப்ரீலான்சிங்கால் மட்டுமே நிறைய பேர் மோர் தென் 3 lakhs ஒரு மந்த்ன்ற ரேஞ்சுக்கு மேலே ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ நான் மோர் தென் லேக் ஃப்ரீலான்சிங் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறேன், அதுக்கு நான் யூஸ் பண்ண ஸ்டெப்ஸ், ஃப்ரீ ரிசோர்ஸஸ், அது எல்லாமே இந்த வீடியோவில் பிரேக் டவுனாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஈஸியாக பார்ப்போம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான கைடாக இருக்க போகிறதுனால டெஃபினட்டாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அதில் இருக்க ரிசோர்ஸஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மொதல் விஷயம், ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எப்படி வீடியோ எடிட் பண்ணணும்னு கற்றுக்குறீங்க. அந்த வீடியோ எடிட் பண்ணுறதை கற்றுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு எப்படி வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணுறதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு யூடியூபர் வந்து உங்ககிட்ட எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற போது உங்களோட சர்வீஸ், நீங்கள் கற்றுட்டு இருக்க வீடியோ எடிட்டிங் பேர் தான் சர்வீஸ். அந்த சர்வீஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க இன் ரிட்டனாக உங்களுக்கு மணி தருவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரீலான்சிங்ன்றதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் இதில் ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் பீப்புளோட ஒர்க் பண்ணலாம். ஒரு கிரியேட்டர், 2 கிரியேட்டர், 3 கிரியேட்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ ஃப்ரீலான்சிங்கிறது உங்களோட சர்வீஸ் இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட்டை மற்றவங்க கிட்ட ப்ரொவைட் பண்ணும்போது அதுக்கு இன் ரிட்டனாக அவங்களுக்கு மணி தருவாங்க. ஸோ இதுதான் ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க. இது இந்தியாவில் இப்போ ரொம்ப ரொம்ப பாப்புலர். நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கான ஸ்கில்ஸ், அதில் இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்ன்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ ஃப்ரீலான்சிங்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப காமனாக ஒரு பேசிக்காக ஒரு 5 சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். இந்த ஃப்ரீலான்சிங் ஜாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், பிளாக் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓவர் தி டைம் பீரியடில் இப்போ இந்த ChatGPT வந்து இந்த ப்ராடக்ட்டை, விச் மீன்ஸ் இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு இன்னும் டிமாண்ட் இருக்குது. பட் ஆனால் கண்டென்ட் ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ நீங்கள் ChatGPT போய்ட்டு கிரியேட் மீ கண்டென்ட் ஃபார் ஸோ அண்ட் ஸோ டாபிக் ஃபார் 1000 வேர்ட்ஸ்னா 1000 வேர்ட்ஸுக்கு நீட்டாக ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் வித் ஹெட்லைன்ஸோட. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா நம்மளோட கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட ஒர்க் ரொம்ப கம்மியாகிடுச்சு. பட் ஈவன் தோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எதிர்பார்த்து தான் இருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நிறைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. A2D சேனல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு கண்டென்ட் ரைட்டர்ஸ் தேவைப்படுது, கண்டென்ட் ஜென்ரேட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் கண்டென்ட் ரைட்டர்ஸ் அவங்களோட யூடியூப் சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் ரைட்டர் ஈடு கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த வீடியோவாக மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற டூல்ஸ், விச் மீன்ஸ் நீங்கள் இதை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு டூலை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், அந்த டூலை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட் ரைட்டிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக இந்த கிராஃபிக் டிசைனிங். கிராஃபிக் டிசைனின்ற ஒரு டாபிக் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப பழைய காலத்துலேருந்து இருக்குது. ஸோ மோஸ்ட் காமனாக எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா லோகோ டிசைனிங். நெக்ஸ்ட் இந்த லோகோ டிசைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி பிகினராக இருந்தீங்கன்னா கேன்வா. நான் இப்போ வரைக்குமே கேன்வா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல்ஸுக்கும் சரி, ப்ளஸ் நான் ஹேண்டில் பண்ணுற யூடியூப் சேனல்ஸுக்கும் சரி, என்னோடய கிளைண்ட்ஸோட சேனல்ஸுக்கும் சரி, நான் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே கேன்வாவில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை ஹை குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு நான் ஒரு சில AI டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஸ் பண்ண டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிட்ஜர்னி டூல்ஸ். இந்த மிட்ஜர்னி டூல் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கிடச்சிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டில். பட் ஆனால் இப்போ பெய்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு டூல் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அந்த டூல் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ப்ளூ வில்லோ அப்படின்ற ஒரு டூல். இது வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே மிட்ஜர்னியோட எக்ஸாக்ட் காப்பி மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் லோகோ டிசைனிங்காக இருந்தாலும் சரி, வேறு எந்த டைப் ஆஃப் டிசைன் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ண முடியும் இப்போ இந்த ப்ளூ வில்லோ டூலை வச்சு. ஸோ இது வந்து டிஸ்கார்டில் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த டூலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிராஃபிக் டிசைனை நீங்கள் வந்து ஒன் ஆஃப் தி பிஸ்னஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதை எங்கே லேர்ன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இப்போ இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் கிட்டே வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடிட்டிங் ஒரு வீடியோ எடிட் பண்ணி தரத்துக்கு, விச் மீன்ஸ் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி தரத்துக்கு 500 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க வீடியோ எடிட்டிங்ஸ். ஸோ வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இந்த ஸ்கில்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100% நிறைய பேர் அடாப் ப்ரீமியர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அடாப் ப்ரீமியர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா நிறைய இந்த கேப் கட் அந்த மாதிரி மொபைல் எடிட்டிங்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வேல்யூபிள் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 500, ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு மோர் தென் 1500 rupees மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு சின்ன லைட்டான ஒரு ப்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சார்ஜஸ் ஒர்த்து நினச்சி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஒரு மெயின் ஏரியா. ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா
நான் ஒர்க் பண்ணுற ஸ்கில் விச் இஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். நத்திங் பட் நான் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் ப்ளஸ் லிங்க்டின் இந்த மாதிரி 3 பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எப்படி இந்த ஆல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் மோர் தென் 5 இயர்ஸாக யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் ஐடியாஸ் எனக்கு நல்லா தெரியும். ப்ளஸ் அதே மாதிரி நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ் லேர்ன் பண்ணேன். நம்ம ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கிண்டலில் போயிட்டு கிண்டல் ஆப்பில் போயிட்டு நம்ம புக்ஸ் நம்ம தேவையான எந்த புக் படிக்கணும்னு நினைக்கிறோம், வீடியோ எடிட்டிங் புக்ஸாக இருக்கட்டும் சரி, நம்ம வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, கோல்ட் இமெயிலிங் எந்த புக் வேணாலும் அந்த புக்கோட டைப் அந்த டாப்பிக்கோட நேம் டைப் பண்ணாலே மல்டிபிள் புக்ஸ் வரும். அந்த புக்ஸை நம்ம லேர்ன் பண்ணாலே நம்மளோட 90% ஆஃப் தி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியும். 10% ஆஃப் தி ஸ்கில்ஸ் நம்ம லைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தே போதும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் விச் இஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் லிங்க்டின் இந்த மாதிரி 4 பிளாட்ஃபார்ம்ஸை க்ரோ பண்ணுறத கற்றுக்கிட்டேன். ஸோ அதை நீங்களும் கற்றுக்கலாம். அதை லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கிளைண்ட்ஸ் கிட்ட பிச் பண்ணேன். ஸோ இப்போ 4மே எங்கே நான் லேர்ன் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறது ஃப்ரீ ரிசோர்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடிமி பிளாட்ஃபார்ம். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் யூடியூபில் போயிட்டு யூடிமியில் அந்த சர்ச் டைப் பாக்ஸில் நீங்கள் என்ன டாபிக் வேணுமோ டைப் பண்ணலாம். விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாபிக் டைப் பண்ணுறீங்க, அந்த டாப்பிக்கோட லிஸ்ட் வரும். இது எல்லாமே பெய்டு கோர்ஸாக இருக்கும், லோ ப்ரைஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்ற போது லெஃப்ட் சைடில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ்ன்ற இடத்துல ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீ ஆக்சஸில் கிடைக்கும். விச் மீன்ஸ் அந்த குவாலிட்டி பெய்டு குவாலிட்டி அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டாபிக்ஸ் அங்கே லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் எப்படி இந்த நாலேஜை கெயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கிளைண்ட்ஸை கேதர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளைண்ட்டிகிட்ட போய் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ரெசன்ஸ். ஸோ இந்த கான்ஃபிடென்ட்றது நீங்களாக கண்டிப்பாக பில்ட் பண்ண வேண்டியது விச் இஸ் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நீங்கள் ஒரு கிளைண்ட்கிட்ட பேசும்போது டெஃபினட்டாக மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இந்தியன் கிளைண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியன் கிளைண்ட்ஸாக இருக்கும்போது உங்களுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டார்கெட் பண்ண போகிறது ஃபாரின் கிளைண்ட்ஸை டார்கெட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது மூலமாக உங்களோட ரேஞ்ச் ரொம்ப அதிகமாகும், உங்களோட ப்ரைஸ் வேரியேஷனும் ரொம்ப அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்றனா ஒரு ஷார்ட்ஸுக்கு நீங்கள் இங்கே ₹500 சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் டுவைஸ் தி அமௌண்ட்டாக ஃபாரினில் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, மணின்ற ஒரு முக்கியமான மெட்டீரியல் இருக்குது. அது மூலமாக தான் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாரின் கிளைண்ட்ஸ்கிட்ட டார்கெட் பண்ணலாம். ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் எப்படி டார்கெட் பண்ணுறதுனா நீங்கள் பேசுகிற கான்ஃபிடென்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மூலமாக நீங்கள் டெஃபினட்டாக டார்கெட் பண்ண முடியும். அவங்ககிட்ட கான்ஃபிடன்ஸ் மூலமாக நீங்கள் கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது, உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்ற ஆல்ரெடி ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்ன கிளிம்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக ChatGPTயில் போயிட்டு நீங்கள் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம். நான் வந்து எப்படி லேர்ன் பண்ணுறது, எனக்கு வந்து ஐடியாஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்ன பிளாக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் இங்கிலீஷ் அப்படின்ற மொத்த டைம் லைனுமே உங்கள்கிட்ட பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த பிரேக் டவுன் பண்ணி கொடுத்த டைம் லைனை நீங்கள் டெஃபினட்டாக டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை டெய்லி லேர்ன் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை கான்ஃபிடென்ட் லெவலில் கொண்டு வரணும்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மூவி எடுங்க. அந்த இங்கிலீஷ் மூவியை ஃபுல்லாக நான் சப்டைட்டில் பார்க்க சொல்ல மாட்டேன், மற்றவங்க மாதிரி சொல்ல மாட்டேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மூவிஸை எடுத்து சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி நீங்கள் அந்த சென்டென்ஸை ப்ளே ஆனதுக்கப்புறமா ஒன் டைம் பாஸ் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃப்ளூவன்ஸியை லேர்ன் பண்ண முடியும். ப்ளஸ் அதோட அந்த ஒரு ஃப்ளோலையும் உங்களுக்கு கிடச்சிடும். ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்தீங்கன்னா கேம்லி அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக அந்த டூல் மூலமாக லேர்ன் பண்ணலாம். ப்ளஸ் அங்கே இருக்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கூட பேச முடியும். ஸோ இந்த டூல்ஸ் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் கிட்ட பேசலாம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் லேர்ன் ஆகும். நெக்ஸ்ட் அவங்களோட ஃப்ளூவன்சின்னு உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். வித் கான்ஃபிடன்ஸு நீங்கள் டைம் லைனில் கொஞ்சம் கொஞ்சம் போக போக உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசுகிற ஃப்ரெண்டு இல்லாட்டி இந்த கேம்லிலே நல்லா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளூவன்சி இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸை கொண்டு வர முடியும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ரெசன்ஸ், ஆன்லைன் ப்ரெசன்ஸ். இந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ்ன்றது நீங்கள் யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூஸ் பண்ணிக்க வேண்டியது. நீங்கள் சப்போஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஹார்டாக போகிறீங்கன்னா டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ப்ராஃபிட்டை நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணி, விச் மீன்ஸ் நிறைய ரீல்ஸ், நிறைய மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஐடியாஸ் இருக்குது. அந்த கண்டென்ட்ஸ் ஐடியா ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை க்ரியேட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஈவென்ச்சுவலி இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் டர்ன் அவுட் பண்ணலாம் உங்களோட கிளைண்ட்ஸாக. இன் ஃபியூச்சரை நீங்கள் ப்ரூஃபாகவும் காட்ட முடியும் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை. அதை தாண்டி நீங்கள் யூடியூப்பில் காமிக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக யூடியூப் கேம் உங்களுக்கு டைம் எடுக்கும். இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் டைம் கம்மியாக எடுக்கும், யூடியூப் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். யூடியூப்பில் உங்களோட ப்ரெசன்ஸ் க்ரோ பண்ணலாம். நீங்கள் வந்து உங்ககிட்ட டீம் இருக்குது, இஃப் யூ ஹேவ் அ டீம் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டீம் பில்ட் பண்ணி மல்டிபிள் கண்டென்ட்ஸை மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் போஸ்ட் பண்ணி சைமல்டேனியஸாக நிறைய அக்கௌண்ட்ஸை க்ரோ பண்ண முடியும். அது மூலமாக உங்களுக்கு டைம் டியூரேஷன் கம்மியாகும், மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் உங்களோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த சோஷியல் ப்ரெசன்ஸ் எப்போ யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட போய் ஃப்ரெஷ்ஷராக நிற்கும் போது, நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறது கிடையாது, சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டு தான் உங்களோட சோஷியல் ப்ரூஃப். உங்களோட அக்கௌண்ட்டை நான் க்ரோ பண்ணியிருக்கேன், என்னோட அக்கௌண்ட்டில் என்னோட வீடியோஸ் பாருங்கள், நான் எடிட் பண்ணது, என்னோட கிராஃபிக் டிசைன்ஸ் பாருங்கள், என்னோட போஸ்டர் டிசைன்ஸ்லாம் மை டீம், என்னோட டீம் இல்லை நானே டிசைன் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரியே பேசணும், விச் மீன்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனதர் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்றது நீங்கள் சொல்லணும். ஃப்ரீலான்சராக இருக்கும்போது நீங்கள் ஃப்ரெஷர்ன்றதை சொல்ல வேணாம், அது ஃப்ரெஷர்ன்றதை சொல்லாமல் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை ஓன் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்னோட அக்கௌண்ட்லேயே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பிச் பண்ணலாம். ஸோ இந்த பிச் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வரும், ஓகே ஹி ஹேஸ் சம் நாலேஜ் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து உங்ககிட்ட கனெக்ட் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நான் கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் இமெயிலிங். இந்த கோல்ட் இமெயிலிங் டேரெக்டாக யூஸ் ஆகிருந்தது, ஒர்க் ஹெல்ப்பாக இருந்துச்சு. பட் கோல்ட் இமெயிலிங் இப்போ மல்டிபிள் கோல்ட் இமெயிலிங்ஸ் நீங்கள் மெயில் ஐடிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ண டூல்ஸ் newno.io. இந்த டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிளைண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களோட வெப்சைட் கூட போனீங்கன்னா இந்த டூலோட ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த வெப்சைட்குள்ளே இருக்க மெயில் ஐடியை தனியாக எடுத்து கொடுத்துரும். அந்த மெயில் ஐடியை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மெயில் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெயில் ஃபார்மெட்டை நான் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்ற நீங்கள் கண்டுக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாய் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ, ஐ சா யுவர் ப்ரொஃபைல், இட் வாஸ் சூப்பர் குட், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக யாருமே உங்ககிட்ட ஒர்க்ஸ் தர மாட்டாங்க. யூ ஷுட் பி யூனிக் இன் யுவர் மெயில்ஸ் டெம்ப்ளேட். நீங்கள் வந்து அனுப்புகிற மெயிலில் ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ். அப்போ தான் உங்களோட மெயிலை கண்டிப்பாக அவங்க செக் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த மெயில்ஸை வந்து செக் அவுட் பண்ணி பார்ப்பாங்க, பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொஃபஷனல்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த மெயில்ஸ் அவங்க செக் அவுட் பண்ணி பார்க்குறதா 24/7 ஒரு டீமே போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்காக இருக்குது இந்த மெயில் ஐடி செக் பண்ணுறது. ஸோ நீங்கள் அந்த மெயில் சென்ட் பண்ணும்போது உங்களோட மெயில்ஸ்க்கு ரிப்ளைஸ் வர சான்சஸ் நிறையா இருக்குது, ஹையர் சான்சஸ். அது எப்போ இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட் பர்ஃபெக்டாக இருக்கும்போது. இந்த டெம்ப்ளேட்டே நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் இமெயிலிங் அப்படின்ற ஒரு புக் இருக்குது கிண்டலில், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். கிண்டல்ன்றது ஒரு அமேசான் புக் லேர்னிங் ஆப், நீங்கள் ஃபோன்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் இந்த புக் அவைலபிளாக இருக்குது. இந்த புக் ஜஸ்ட் ரொம்ப சின்ன புக் தான், நீங்கள் வந்து வித்தின் ஒரு 2 ஹார்ஸில் படிச்சிடலாம், இல்லை வித்தின் 1 ஹாரில் படிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸி ரீடிங்காக தான் இருக்கும். இது படிக்கிறது மூலமாக உங்களுக்கு எப்படி கோல்ட் இமெயில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியாலஜி கிடைச்சிடும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிங்க நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட பிக்சர்ஸ் அவங்ககிட்ட கொண்டு போக முடியும். அதை தாண்டி நீங்கள் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக பிக்சர்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா $100 million பை அலெக்ஸ் ஹார்மாசிக் அப்படின்ற புக் இருக்கும். இந்த புக்கை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃபரை எப்படி நீங்கள் வந்து ப்ரிஃபரபுளாக கொண்டு போகலாம் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் ப்ளஸ் லிங்க்டின், இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸுமே நான் வந்து டுகெதராக எனக்கு க்ரோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இட் டேக்ஸ் டைம். இதை நான் ப்ரூஃபாக வச்சு தான் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈவென்ச்சுவலி நான் வந்து என்னோட பர்சனல் ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் கிட்ட லேண்ட் ஆகும்போது, விச் இஸ் ஒரு யூஎஸ் கிளைண்ட் கிட்ட லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு ஃப்ரெஷர். ஏன்னா என்னோட டெஸ்டிமல்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே நான் ஒர்க் பண்ண எல்லாமே இந்தியன் கிளைண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் கிளைண்ட் இப்படியே லேண்ட் ஆகும்போது அவங்களே சொன்னாங்க, நான் தான் உன்னோட ஃபஸ்ட்டு யூஎஸ் கிளைண்ட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களே கேட்கறதுனால நம்ம வந்து போய் சொல்லக்கூடாதுன்ற ஒரே ரீசன், ஆமாம் நீங்கள் என்னோட ஃபஸ்ட் கிளைண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதனால் அவங்க ப்ரைஸ் நெகோஷியேஷன் கொண்டு வரல, பட் நான் ரொம்ப ஃப்ராங்காக ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் என் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ மோர் தென் இயர் கிட்ட அவங்க கூட என் கூட ஒன்றா ரீட்டைனர் கிளைண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமோ அது மூலமாக நம்மகிட்ட ரீட்டைனர் கிளைண்ட்டாக மாறுவாங்க. கிளைண்ட்ஸ்லேயே மொத்தம் 2 டைப் இருக்குது, மந்த்லி கிளைண்ட்ஸ், ரீட்டைனர் கிளைண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 3 months ஒர்க் பண்ணிட்டு மேபி அவங்க போகலாம். நம்மளோட டிரான்ஸ்பரன்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ரீட்டைனர் கிளைண்ட்ஸாக மாறுவாங்க, விச் மீன்ஸ் ஏர்லி பேஸஸில் அவங்க கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக நம்மக்கிட்ட ஒரு ரீட்டைனர் கிளைண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாலஜியோட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ண போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் இமெயிலிங் முடிச்சுட்டு கிளைண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க, நான் பண்ண ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு பண்ண ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட் கிரியேஷன். நான் வந்து நிறைய பிஸ்னஸ்க்கு மோர் தென் 54+ பிஸ்னஸ் வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸாக. அது மட்டும் இல்லாமல் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட் கிரியேஷன் தமிழில் எப்படி கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டது கரெக்ட் தான். கோடிங் நாலேஜே இல்லாமல் இந்த 54 வெப்சைட்ஸ் ப்ளஸ் 2000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நான் டெஃபினட்டாக இந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து இந்த கோடிங் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அதில் வந்து ஒரு ஐடியாலஜியே இல்லை, எப்படி வந்து அதில் மூவ் ஆன் ஆகுறது அப்படின்றது. ஸோ அப்போ நான் சர்ச் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்கில் தான் இந்த நோ கோட் வெப்சைட் அப்படின்ற ஒரு ஸ்கில்லு. வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்டாக இருக்கலாம், ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்டாக இருக்கலாம். நீங்கள் முன்னாடி வீடியோஸில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், நான் என்னோட ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் கோடிங் நாலேஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி சேல்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ட்ராப் ஷிப்பராக வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை காமர்ஸ் ஸ்டோர் ஆரம்பித்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஒரு பிஸ்னஸஸ்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரனாலும் சரி, நான் இன்டீரியர் டிசைனிங் ப்ளஸ் ஃபிட்னஸ் கோச் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாம், விச் மீன்ஸ் ஃப்ரீலான்சிங்காக. இப்போ வெப்சைட் கிரியேட் பண்ண தரத்துக்கு அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூம் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டராகவும் ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வரும்போது என் கிளைண்ட்ஸ் என்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு வரும்போது அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, விச் இஸ் டார்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங். இந்த ரெண்டு விஷயத்துமே எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஒரு மக்கள்கிட்ட தெளிவான அந்த ஆடை போய் அவங்ககிட்ட மட்டும் காமிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம டார்கெட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஒரு லேண்டிங் பேஜில் அவங்கள கொண்டு வந்து வச்சா, விச் மீன்ஸ் வெப்சைட்டில் கொண்டு வந்து வச்சா அவங்கள இன்ச் பை இன்ச்சாக ட்ராக் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் அவங்க வெப்சைட்டில் இருந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் அவங்க வெப்சைட்லேருந்து போக ட்ரை பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல அவங்க வெப்சைட்லேருந்து போக போயிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்க முடியும் அந்த வெப்சைட்லேருந்து. ஸோ வெப்சைட் இருந்த முக்கியமான விஷயம் வரனால பீப்புள் என்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தாங்கன்னா ஸோ வெப்சைட் தேவைன்னு சொல்லிட்டு வெப்சைட்ஸை நானே கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருந்திருக்கு என்னோட டைமில். பீப்புள் என்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்கள டேரெக்டாக நான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க வெப்சைட் கிளைண்ட்டாக மாற்றி அதுக்கப்புறம் அவங்க வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்து டேரெக்டாக நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிப்பேன். வெப்சைட் கோடிங் நாலேஜ் இல்லாமல் அப்படின்ற ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக என்னோடய ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாண்டி இப்போ செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஓப்பனிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் டெலகிராமில். ஸோ அந்த டெலகிராம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் ஆக்சஸ் தரோம், விச் மீன்ஸ் ஏர்லி ஆக்சஸ். அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எடுக்க போகிறதில்ல இந்த செகண்ட் பேட்சில். அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம் டெலகிராமில். அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த குரூப்பில் மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ரெடியாக இருக்காங்க, 150 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா, வெப்சைட் க்ரியேஷன். அதில் நான் ஏர்ன் பண்ண விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நான் லேர்ன் பண்ண பேசிக்கான ஸ்கில்ஸ்லேருந்து அட்வான்ஸ் ஸ்கில். நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஐடி பீப்புளாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிகாம் பிஇ படிச்சுட்டு நீங்கள் ஒர்க்காக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த ஒரு பேசிக் ஐடியாலஜி எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளேயே நான் அந்த கோர்ஸ்க்குள்ளேயே டீட்டெயிலாக எப்படி வந்து கிளைண்ட்ஸை டீட்டெயிலாக அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃப்ரீலான்சிங் ஜேர்னியை பற்றி, என்னோடய ஜேர்னியை பற்றியும்.